day 5 about the data. Data is a raw fact which describes attributes of an entity. ஸோ அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க உங்ககிட்ட வந்துட்டு உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்கன்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. உங்கள் பேர் என்னன்னு சொல்லிட்டு கேட்குறது, அதுக்கு ஆன்சராக நீங்கள் வந்துட்டு ஒன்று பண்ணுறீங்க, என் பேர் வந்துட்டு கமல் அப்படி வந்துட்டு சொல்லும் போது அந்த நீங்கள் ஆன்சராக வந்துட்டு சொல்கிறது தான் வந்து டேட்டா. The answer of one question is the data. இப்போ இது வந்துட்டு ஏன் ரா ஃபேக்ட்னு சொல்லிட்டு சொல்கிறாங்கன்னா, ஒரு டேட்டா வந்துட்டு தனியாக வந்துட்டு யூஸ் பண்ணும்போது அதுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது, ஒரு ஃபுல் சென்டென்ஸை வந்து ஃபார்ம் பண்ணுற மாதிரி. இப்போ வெறும் கமல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா அதுக்கு எந்த மீனிங்கும் கிடையாது. இப்போ வாட் இஸ் யுவர் நேம் ஆர் நேம் ஈக்குவல் டு கமல் அப்படின்னா அது ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்கும். வெறும் டேட்டா மட்டும் வச்சு நம்மளால் ஒரு இது பண்ண முடியாது. அதுக்கு தேவையான ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கூட சேர்க்கும் போது தான் அது வந்துட்டு ஒரு மீனிங்ஃபுல்லாக வந்துட்டு மாறும். அதனால தான் வந்துட்டு ஒரு ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. இப்போ இதில் வந்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் என்டிட்டின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆட்ரிபியூட்ஸ் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ், அண்ட் தென் என்டிட்டி வந்துட்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போ அடுத்து டேட்டாபேஸ். Database is a place or medium where we can store data in an organized manner. ஸோ இப்போ இதில் வந்துட்டு என்னென்னா, டேட்டாபேஸ்ன்றது ஒரு பிளேஸ். அதில் என்ன பண்ணுவோன்னா அது உள்ளே போயிட்டு ஸ்டோர் பண்ணி வைப்போம் நம்ம வந்து டேட்டாவை. இப்போ இதை ஏன் வந்து ஆர்கனைஸ்டு மேனராக வந்து ஸ்டோர் பண்ண சொல்கிறாங்கன்னா, இட் வில் ஈஸி டு ரீகலெக்ட் அண்ட் மெயின்டைன் த ஸ்பேஸ் எஃபெக்டிவ்லி.